ரெண்டு குழந்தைங்க எப்பவும் போல அவங்க பாட்டிக்கிட்ட கதை கேட்கறதுக்காக வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்கிற அவங்க பாட்டிக்கிட்ட கதை கேட்கறதுக்காக வந்தாங்க. பாட்டி பாட்டி, நாங்க வந்துட்டோம், எங்களுக்கு கதை சொல்லுங்களேன். பாட்டி, எங்க அப்பா வந்து கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கதையை சொல்லுங்களேன். சொல்லுங்க கண்ணுங்களா, உங்களுக்கு நான் எந்த மாதிரியான கதையை சொல்லணும்? பாட்டி, எங்க அப்பா காங்கன் காட்டை பத்தி பேசிட்டு இருந்த போது நான் கேட்டேன். அப்படியா? அவரு என்ன பேசிட்டு இருந்ததை கேட்டீங்க? அதான் பாட்டி, காங்கன் காட்டுல யாரோட நிழலோ இருக்கான். அது அந்த காட்டுல இருக்கிற சந்தன மரங்களை காப்பாத்துதான். அங்க யாராவது சாயந்தரம் 6 மணிக்கு போனாலோ இல்ல சந்தன மரங்களை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணாலோ அந்த நிழல் அவங்கள உயிர் பலி வாங்கிடுதான். ப்ளீஸ் பாட்டி, எங்களுக்கு சொல்லுங்களேன் அந்த நிழலை பத்தி. அப்புறம் அது காங்கன் காட்டை எதுக்காக பாதுகாக்குது? நான் சொல்றேன் கண்ணுங்களா, அந்த நிழல் ஒரு பெண்ணோடது. அந்த பாட்டி அந்த பிள்ளைங்களுக்கு கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைங்களோட அப்பா, அவரு அந்த காங்கன் போலீஸோட ஹெட், அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அவர் பிள்ளைங்க கிட்ட சொன்னாரு, பசங்களா முதல்ல உள்ள போங்க. ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே கதை கேட்க உட்காந்துருவீங்களே, முதல்ல உள்ள போங்க, மற்ற கதையெல்லாம் அப்புறமா கேட்டுக்கோங்க. அப்பா, பாட்டி எங்களுக்கு காங்கன் காட்டோட கதையை பத்தி சொல்லிருந்தாங்க. உள்ள போங்கன்னு சொல்றேன்ல, இப்போ எந்த கதையும் கிடையாது. ரெண்டு பசங்களும் ரொம்ப வெறுப்படைஞ்சு நேரா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அம்மா, நீங்க குழந்தைங்களுக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? அதே பேய் கதை தானா? இந்த காங்கன் காட்டோட கதையை பத்தி குழந்தைங்களுக்கு எதுவும் சொல்லாதீங்க, அவங்களுக்கு ஏதாவது தப்பு நடந்துட போகுது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த கதையை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். யாரை பத்தினா அந்த காங்கன் காட்டுல நடக்கிற சந்தன கடத்தல தடுத்து நிறுத்துறவங்களை பத்தி. அம்மா போங்க, உள்ளே போய் உட்காந்துக்கோங்க. எப்போ பாரு வீட்டு வாசல்லே உட்காந்துக்கிட்டு. போங்க, உள்ளே போய் உட்காந்து சாப்பாடு சாப்பிடுங்க. அப்புறம் அம்மா ப்ளீஸ் குழந்தைங்களுக்கு இந்த கதையெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. பவர் அவருடைய அம்மா கிட்ட இப்படி சொல்லிட்டு காங்கன் போலீஸ் ஸ்டேஷன் புறப்பட்டு போனாரு. அங்க சப் இன்ஸ்பெக்டர் ரவீனா பவருக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த். இன்னும் யாரையாவது பிடிக்கணுமா? இந்த சந்தன கடத்தல் விஷயத்தில் இன்னும் நம்ம பிடிக்காத ஆள் யாராவது இருக்காங்களா? சார், அம்ரிந்தர் சிங் அவர் ஒரு தனி கேங்ஸ்டர். இப்போ சந்தன கடத்தல் பண்ணுறவர் அவர் தான். கிரேட். அப்படின்னா இப்போ அந்த அம்ரிந்தர் மட்டும்தான் பாக்கி இருக்கான். அவனும் என்ன மாதிரி நார்த் இந்தியாவிலேருந்து தான் இங்கே வந்திருக்கான். சீக்கிரமாக அவனையும் நம்ம பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த காட்டிலேருந்து இந்த சந்தன மரத்தை கடத்தணும்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. பவர் அப்புறம் அவருடைய போலீஸ் ஃபோர்ஸ் சந்தன மர கடத்தலை கிட்டத்தட்ட அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படி யாருமே கிடையாது. அவங்க சந்தன கடத்தலை பற்றி இப்போ யோசிக்கிறவங்களும் கிடையாது. ஒரே ஒரு ஆளை தவிர சின்ன வயசுல இருந்தே அவன் காங்கன் கிராமத்தில் இருக்கிறவன். கூடிய சீக்கிரத்தில் அவன் போலீஸ்காரங்களுக்கே ஒரு சவாலாக இருக்க போறவன். அப்படிப்பட்ட ஒருத்தனோட பேரு தான் புஷ்பா. எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்காது? நாம் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும், இல்லைனா கொஞ்ச நாள்லேயே நம்மக்கிட்ட எதுவும் இருக்காது. அமைதியாரு நாகேஷ். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ஒருவேளை இது எதுவும் நடக்கிறது இல்லைன்னா இந்த அம்ரிந்தர் மட்டும் எப்படி இந்த சந்தன கடத்தல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான்? போலீஸில் இருக்கிற யாரோ ஒருத்தன் தான் இவனை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். அவன் லால்கனி சுப்காமி காட்டிலேருந்து சந்தன மரத்தை கடத்தி மார்க்கெட்டில் விற்கிறான். மார்க்கெட்டில் எல்லாரும் அவனை நம்பி தான் இருக்காங்க. அப்படியா? அதான் விஷயமா? என்கிட்ட ஒரு செம்மையான பிளான் இருக்கு நாகேஷ். சாதாரணமாக எதுவும் நடக்கலைன்னா அது நடக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. இப்போ நாம் காங்கன் காட்டுக்குள்ளே போகலாம். காங்கன் காடு மொத்தமும் செஞ்சந்தனத்தால் நிறைஞ்சிருக்கு. அப்புறம் சென்னையில் இருக்கிறவங்க இதெல்லாம் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, புரியுதா? புஷ்பா, உனக்கு எதுவும் புரியலையா? அங்கே எவ்வளோ ஆபத்து தெரியுமா? அங்கே ஒரு நிழல் இருக்குது, அது அந்த காட்டை பாதுகாத்துட்ருக்கு. அதனால் யாரெல்லாம் அந்த இடத்துக்கு போகிறாங்களோ அவங்க திரும்பி வர்றதே கிடையாது. நான் கண்டிப்பாக போவேன். நம்மளோட காட்டுக்குள்ளேயே இவ்வளோ செஞ்சந்தனம் இருக்கும்போது நம்ம எதுக்காக மற்ற காட்டுக்குள்ளே போனோம்? இன்றைக்கே போவேன், இன்னைக்கு ராத்திரியே போவேன். அப்புறம் நீயும் என் கூட தான் வரணும், புரியுதா? வேனை எடுத்துகிட்டு வந்து வெளியவே வெயிட் பண்ணு. நானே காட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரேன் அங்கே ஏதாவது நிழல் இருக்கா இல்லையான்னு, புரியுதா? புஷ்பா ஒரு முடிவு பண்ணிட்டான். அதாவது இன்னைக்கு அவன் எப்படியாவது காங்கனோட பயங்கரமான காட்டுக்கு போகணும்னு. அந்த காடு சந்தன மரங்களால நிறைஞ்சிருக்கு. அந்த காட்டுக்குள்ள மோசமான நோக்கத்தோட யாரு போறாங்களோ அவங்க திரும்பி வரமாட்டாங்கன்னு விஷயம் தெரிஞ்சிருந்தும் அவன் போறான். அப்புறம் இன்னொரு பக்கம் பவர் போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னுடைய டெஸ்க்ல உட்காந்துருந்தாரு.
அப்பதான் அவரோட டெஸ்கில் இருந்த ஃபோன் பெல் அடிக்க ஆரம்பிச்சது. பவர் அந்த ஃபோனை எடுத்தாரு. ஹலோ, காங்கன் போலீஸ் ஸ்டேஷன். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு உன் கிராமத்தில் இருக்கிற செஞ்சந்தன சிண்டிகேட் மெம்பர் புஷ்பா காங்கன் காட்டுக்குள்ளே போய் செஞ்சந்தனம் கடத்தணுன்ற நோக்கத்தோட உள்ளே போக போகிறான். என்ன? யார் நீ? ஹலோ ஹலோ. இப்படி சொன்ன உடனே அந்த ஃபோன் கட் ஆயிடுச்சு. பவர் கொஞ்ச நேரம் ஷாக்ட் ஆயிட்டாரு. அப்புறம் அவர் உடனே ரவீனாவை கூப்பிட்டாரு. ரவீனா, ரவீனா. ரவீனா பவரோட டெஸ்க்கு கிட்ட வந்தாங்க. எஸ் சார், சொல்லுங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு நைட்டு நீ வீட்டுக்கு வரமாட்டேன்றதை சொல்லிடு. இன்னைக்கு நைட்டு நம்ம காங்கன் காட்டுக்கு போகிற வழியில் புஷ்பாக்காக காத்துட்டு இருக்கணும். அவன் மேலே சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணுங்க, அதை காரில் வச்சுக்கோங்க. அவனை இன்னைக்கு நைட்டு நம்ம கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி ஆகணும். ஆனால் சார், அவனுக்கு எதிராக நம்மக்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆதாரம் இல்லாததுனால நாம் அவனை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. ரவீனா, இன்னைக்கு அவனோட விளையாட்டை நம்ம முடிச்சே ஆகணும். அவனை விட செஞ்சந்தனை கடத்துகிற பெரிய ஸ்மக்லர் வேற யாரும் கிடையாது. அவனை மட்டும் கொன்னுட்டோன்னா அப்புறம் மார்க்கெட்டில் யாரும் இருக்க மாட்டானுங்க. புஷ்பாவும் நாகேஷும் வண்டி எடுத்துக்கிட்டு காங்கன் காட்டை நோக்கி புறப்பட்டு போனாங்க. ரோடு ரொம்ப கிளியராக இருந்தது. ரொம்ப தூரம் வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருந்தது. நாகேஷ் வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தான். அப்புறம் அவனுடைய முகத்தில் பயம் ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சது. அதுவே புஷ்பாவோட முகம் ரொம்ப உற்சாகத்தோடு தெரிஞ்சது. ஆனால் புஷ்பாவுக்கும் நாகேஷுக்கும் ஒரு விஷயம் தெரியாது. அதாவது அவங்க எப்போ காங்கன் காட்டுக்கு புறப்பட்டு போனாங்களோ அப்போத்துலேருந்து ஒரு வண்டி அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தது. அப்போ தான் ஃப்ரண்ட் மிரரில் புஷ்பா ஒரு வண்டியை பார்த்தான். அப்புறம் நாகேஷ் கிட்ட சொன்னா, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க? இருக்கும் தானே, ஏன்னா எல்லாருமே செத்து போகிற ஒரு காட்டுக்குள்ளே தானே இப்போ போயிட்டு இருக்கோம். இங்கே பாரு, பயப்படாத. நான் என்ன சொல்கிறேனோ அப்படியே பண்ணு. ஒரு காரு ரொம்ப வேகமாக நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. யாரோ நம்மளை பற்றி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாகேஷ் இதை கேட்டதும் ரொம்பவே பயந்து போயிட்டான். அப்புறம் வண்டியை இன்னும் வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சான். அப்புறம் பின்னாடி வந்துட்டு இருந்த வண்டியில பவரும் ரவீனாவும் உட்கார்ந்துருந்தாங்க. சார், இவங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். பவர் தன்னுடைய வண்டியை ரொம்ப வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சாரு. அந்த ரோடு முழுக்க மரங்களால் சூழ்ந்திருந்தது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் காங்கன் காடு இருக்கு. அங்கே போகிறதுக்கான அனுமதி கிடையாது. நாகேஷ் பவர் வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு வரதை பார்த்தான். அட, இவனுங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கானுங்களே. டேய், பயப்படாத, நீ வண்டி ஓட்டிகிட்டே இரு. அவங்க பின்னாடி வரட்டும். காடு வந்த உடனேயே நிறுத்தாத, நேராக உள்ளே போயிடு. இந்த பயந்தாங்கோலிங்க பயந்து காட்டுக்கு வெளியவே நிறுத்திடுவானுங்க. பவர் வண்டியை இன்னும் ஸ்பீடாக ஓட்டினாரு. கொஞ்ச நேரத்தில் அவங்க அந்த காட்டு கிட்ட போயிட்டாங்க. அங்கே பார்த்தா ஒரு வார்னிங் போர்டு போடப்பட்டிருந்தது. டேஞ்சர் அஹெட், நோ என்ட்ரி. புஷ்பா நாகேஷ் கிட்ட என்ன சொன்னான்னா, போ, அந்த நிழல் கிட்ட போகலாம், வேகமாக போ. சாக போகிறோம் புஷ்பா. நாகேஷ் காங்கனோட காட்டுக்குள்ள நுழைஞ்சான். அப்புறம் பவர் தன்னோட வண்டிக்கு வேகமாக பிரேக்கை போட்டாரு. அப்புறம் அவர் பார்த்தாரு, புஷ்பா அந்த காங்கன் காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். இந்த புஷ்பா அவனாவே மரணத்தோட வாயில் போய் விழுந்துட்டான். யாரெல்லாம் இந்த காட்டுக்குள்ள ராத்திரி சமயத்தில் போகிறாங்களோ அவங்க திரும்பவும் உயிரோட வெளியே வந்ததே கிடையாது. புஷ்பா அவனையே பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கான்ல. ஆனால் அவனுக்கு இங்கே ஏதோ ஒரு ஆத்மா இருக்குன்ற விஷயம் தெரியல போல. அது இந்த காட்டை பாதுகாத்துட்ருக்கு. சார், யாரோட ஆத்மாவோ இந்த காட்டை பாதுகாத்துட்டு இருக்கு? பர்வதம்மாவோடது. பவர் தன்னுடைய வண்டியை திரும்பி போனாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் புஷ்பா அப்புறம் நாகேஷோட வண்டி காங்கன் காட்டுக்குள்ள ஒரு மரத்தில் போய் மோதிடுச்சு. நாகேஷ், நாகேஷ். புஷ்பா வண்டியை விட்டு கீழே இறங்கினான். அப்புறம் அந்த காட்டை சுற்றி முற்றி பார்க்க ஆரம்பிச்சான். அப்புறம் மெல்ல மெல்ல அடி எடுத்து அவன் காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சான். அவன் உள்ள போக போக அவனுக்கு பெரிய பெரிய சந்தன மரங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது. அவனுடைய முகத்தில் சந்தோஷம் பிரதிபலிக்க ஆரம்பிச்சது. அப்போ தான் அவனுக்கு பின்னாடி ஒரு நிழல் போச்சு. அப்புறம் புஷ்பா பின்னாடி திரும்பி பார்த்தான். யாரு? தைரியம் இருந்தால் முன்னாடி வா. நீ என்ன நினச்ச? சந்தன மரத்தை தனியாக திருடலாம் நினச்சியா? நீ அப்படி பண்ணுறத நான் கை கட்டி வேடிக்கை பார்ப்பனா? புஷ்பாக்கு பின்னாடி மறுபடியும் ஒரு நிழல் போச்சு. இந்த தடவை புஷ்பா முதல்ல விட கொஞ்சம் அதிர்ச்சியானா. மெல்ல மெல்ல பின்னாடியே போனான். அவன் தன்னுடைய கையை சந்தன மரத்தில் வச்ச உடனே அப்போதான் ஒரு பெரிய பிரகாசத்தோட பர்வதம்மாவோட ஆத்மா அந்த இடத்துல தோன்றுச்சு. புஷ்பா ரொம்ப பயந்துட்டான்.
அவனால தன்னுடைய கண்களையே நம்ப முடியல. பர்வத அம்மா தான் கையால அவனை தூக்கினாங்க. புஷ்பா ரொம்ப பயந்திருந்தான். ஆனா அவனுடைய பயத்தை மறைச்சுக்கிட்டு அவன் பர்வத அம்மாவோட ஆத்மா கிட்ட என்ன சொன்னான்னா, புஷ்பா, என்னோட பேர் புஷ்பா. என்னை பார்த்து ஃப்ளவர்னு நினச்சியா? ஃபயரு. ஆக்சுவலாக இந்த பர்வத அம்மா யாரு? அவங்களுடைய இந்த ஆத்மா காங்கன் காட்டை எதுக்காக பாதுகாத்துட்டு இருக்காங்க? பவருக்கு ஒரு கால் வந்ததே, அது யாருக்கிட்ட இருந்து வந்தது? புஷ்பா இந்த பர்வத அம்மாவோட ஆத்மா கிட்ட இருந்து தப்பிப்பானா? இதை தெரிஞ்சுக்க காத்துக்கிட்டு இருங்க. புஷ்பாவின் அடுத்த பகுதியில் தொடரும். காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல பவர் ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருந்தாரு. நிம்மதியா தன்னுடைய டீயை குடிச்சிட்டு இருந்தாரு. புஷ்பாவை கொண்டதுக்கான சந்தோஷம் அவர்கிட்ட இருந்தது. அவருடைய கையில டீ கப் இருந்தது. அப்பதான் திடீர்னு டேபிள் மேல இருந்த போன் அடிக்க ஆரம்பிச்சது. காலங்காத்தால யார் ஃபோன் பண்ணியிருக்காரு? டீ கூட குடிக்க விட மாட்டானுங்க. பவர் அந்த போனை எடுத்தாரு. எதிர்க்க இருந்தவர்கிட்ட ஏதோ பவர் சொல்லறதுக்கு முன்னாடியே எதிர்க்க இருந்தவர் பவர்கிட்ட என்னமோ சொன்னாரு. புஷ்பா இன்னும் உயிரோட இருக்கான். இதை கேட்டதும் பவரோட வாயில இருந்து, என்ன? ஆனாவா? நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கால் பண்ணுறதுல எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? உங்களால் தான் அவனை பிடிக்கவே முடியலையே. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவன் சாம்பிளுக்காக அங்கேருந்து சில சந்தன மரங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஆனால் இது எப்படி சாத்தியமாச்சு? அங்கே தான் பர்வதம்மாவோட நிழல் இருக்குல்ல. ஒவ்வொரு வருஷமும் அங்கேருந்து நிறைய சடலங்கள் கிடைக்குது. ஆனால் இந்த புஷ்பா மட்டும் எப்படி தப்பிச்சான்? ஹலோ ஹலோ. எதிர்க்க இருந்த மனிதர் போனை கட் பண்ணாரு. அப்புறம் பவர் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் அவருடைய 2 குழந்தைங்க மறுபடியும் அவங்க பாட்டிக்கிட்டே போயிட்டாங்க. அந்த கதையை கேட்கறதுக்கு அந்த கதையை சொல்லக்கூடாதுன்னு அவங்க அம்மா கிட்ட பவர் சொல்லியிருந்தாரு. ஆனா பாட்டி அவங்க பேர பசங்க கிட்ட அதை சொல்லாம இருக்க முடியாதே. பாட்டி, நேத்தி கதையை சொல்லுங்களே. நீங்க சொல்றதுக்கு இருந்தீங்க, ப்ளீஸ் சொல்லுங்களே. இப்பவே சொல்றேன், வாங்க வந்து உட்காருங்க. பசங்க அவங்க பாட்டிக்கு பக்கத்துல போய் உட்காந்தாங்க. அப்புறம் பாட்டி சொல்ல ஆரம்பிச்சாங்க காங்கன் காட்டுடைய கதைய. ஆரம்பம் எங்க ஆகுதுன்னா, காங்கன் கிராமத்துல ஒரு சின்ன வீட்ல இருந்து அங்க பர்வத அம்மா ஒரு வயசு குழந்தையோட வாழ்ந்து வந்தாங்க. அவங்க அந்த குழந்தைக்கு பேரு கூட வைக்கல. அவங்க ஒரு தனி ஆளு. அவங்களோட குழந்தைய அவங்க தனி ஆளா இருந்து வளர்த்தாங்க. அவங்களுக்கு காட்டு மேல ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. அவங்க காட்டோட ஒவ்வொரு விலங்குகள், பறவைகள், யானை, அப்புறம் மான், இந்த மாதிரி நிறைய மிருகங்களை பாதுகாக்கிறதுல இருந்தாங்க. அவங்களால காடு அழிஞ்சு போகிறத பார்க்கவே முடியாது. அந்த காரணத்தினால அவங்க ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ல ஆஸ் அ ஹெட்டா மாறினாங்க. ஹெட் ஆனதும் அவங்களுக்கு சந்தன மர கடத்தலை பத்தி விஷயம் தெரிஞ்சது. அவங்க தன்னுடைய சேர்ல உட்காந்து சந்தன மர கடத்தலை தடுத்து நிறுத்தணும்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நான் எப்படியாவது இந்த மரங்களை காப்பாத்தியே ஆகணும், இல்லைன்னா இவங்க காட்டுல இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி வித்துருவாங்க. அடுத்த வாரமே பர்வதம்மா அந்த காட்டு முழுவதும் கம்பியால வலை போட்டாங்க. பர்வதம்மா ரொம்ப சீக்கிரத்துல அங்க நிறைய பேரை சந்தன மரங்களை கடத்தும் போது பிடிச்சிட்டாங்க. அவங்க அதிகப்படியா நாட்களை பிடிக்கும்போது அவங்க எல்லாரும் பிரீத்தியோட கேங்க சேர்ந்தவங்க. அவங்களுக்கு பர்வத அம்மா மேல ரொம்ப கோவம் வர ஆரம்பிச்சது. இந்த கோவம் ரொம்ப ஆக்ரோஷமா மாறுச்சு. அப்புறம் பர்வத அம்மாவை எப்படியாவது பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு நாள் இந்த மாதிரி தான் பர்வத அம்மா தன்னுடைய பிள்ளைய காட்டு வழியா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க மேல துப்பாக்கி சூடு நடந்தது. அவங்க தம் பையனை கையில தூக்கிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாடியே பிரீத்தியும் அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா. பர்வதம்மா தன்னுடைய குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சாங்க. ஒன்னும் இல்லடா கண்ணா, ஒன்னும் இல்லை. உன்னோட அம்மா உன் கூட நான் இருக்கேன்ல, உனக்கு நான் ஒன்னும் ஆக விட மாட்டேன். ஜாக்கிரதையா இருக்கணும். நீ யாருடைய மகங்கிறத என்னைக்கும் மறக்க கூடாது. பர்வத அம்மாவோட அழற சத்தத்தை கேட்டதும் பிரீத்திக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க எங்க மறைஞ்சிருக்காங்கன்னு. அவ துப்பாக்கியை கையில எடுத்துக்கிட்டா. குழந்தை அழற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. மெல்ல மெல்ல அவ அந்த மரத்துக்கு பின்னாடி எங்க இந்த சத்தம் கேட்டதோ அங்க போக ஆரம்பிச்சா. அப்புறம் திடீர்னு அவளோட கையில இருந்த துப்பாக்கியால குறி வச்சு அந்த மரத்துக்கு பின்னாடி போயிட்டா. இவ்வளவு நேரம் இவ இங்கதானே இருந்தா, எங்க போனா?
அவ எங்க போயிருப்பா? அவ குழந்தைய இங்க விட்டுட்டு இங்க இருந்து போயிட்டாளா? பிரீத்தி இங்க அங்கன்னு தேடி பார்க்கும்போது பர்வதம்மா சரியா அவளுக்கு நேரா நின்னாங்க. ஏற்கனவே அவங்க கையில குண்டடிப்பட்டிருந்தது. கிடைச்சிட்டா, போ, இன்னும் உள்ள போ. அப்புறம் காட்டோட சந்தன கட்ட மரம் எதை நீ காப்பாத்த நினைச்சியோ அதுக்கு மத்தியில போய் செத்து போ. பிரீத்தி தன்னுடைய துப்பாக்கிய பர்வதம்மாவுக்கு நேரா குறி வச்சா. அப்புறம் 2 ஷூட் பண்ணா. அந்த குண்டு நேரா போய் பர்வதம்மாவோட முதுகலையும் கழுத்துலையும் பட்டடிச்சு. அவங்க நேரா அந்த சந்தன மரத்துல போய் மோதினாங்க. நேரா அந்த மரத்துக்கிட்ட போய் கீழே உட்காந்தாங்க. அவங்க கழுத்துல இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்தது, முதுகுல இருந்து ரத்தம் வந்தது. ஏய் காடே, என்னுடைய வேதனைய பாரு. என்னுடைய காயத்துல இருந்து வர ஒவ்வொரு துளி ரத்தங்களுக்கும் பழித்திரு. இந்த வனத்தை காப்பாத்த என்னுடைய ஆத்மாவும் தயாரா இருக்கு. ஏ வனமே, வனமே. தான் மனசுல இருக்கிற விஷயத்த அந்த காட்டுக்கிட்ட சொல்லிட்டு சந்தன மரத்து அடியிலேயே தன்னுடைய உயிரை இழந்துட்டாங்க. அவங்களுடைய வேண்டுதல், அவங்களுடைய கதறல் சத்தம் அந்த காங்கன் காடே கேட்டுச்சு. மர இலைகள் பர்வதம்மாவோட உடம்ப சூழ ஆரம்பிச்சது. அப்புறம் மறுபடியும் ஒரு முறை பர்வதம்மா உயிரோட வந்தாங்க. ஆனா காட்டு வேஷத்துல. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் பர்வதம்மாவோட ஆத்மா அந்த காட்டையே காப்பாத்திக்கிட்டு இருக்கு. பாட்டிமா, அப்படின்னா நாம அங்க போனோம்னா அந்த பர்வதம்மா ஆத்மா நம்மளையும் கொன்னுடுவாங்களா? இல்லப்பா கண்ணா, அத அவங்கள மட்டும்தான் கொல்லும். யாரெல்லாம் காட்டுக்கு மோசம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களதான். போலீஸ்காரங்க பர்வதம்மாவை தேடிக்கிட்டு அந்த காட்டுக்கு போனாங்க. ஆனா அந்த குழந்தைய தவிர அவங்களுக்கு வேற யாருமே கிடைக்கல. பாட்டி, அந்த குழந்தை என்ன ஆச்சு? குழந்தையா? அது எனக்கு தெரியாது கண்ணா. புஷ்பா, நான் தான் புஷ்பா. புஷ்பா. பவர் காலங்காத்தால காங்கன் காட்டுல பிரவீனாவோட போனாரு. அந்த காட்டோட ஃபென்ஸ் உடஞ்சு போயிருந்தது. அது எப்போ உடஞ்சதுன்னா புஷ்பாவும் நாகேஷும் அவங்களுடைய வண்டியை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போய்கிட்டு இருந்த போது பவரும் ரவீனாவும் அந்த காட்டுக்குள்ள போனாங்க. உள்ள போனதும் பவர் அதே இடத்துக்கு போய் சேர்ந்தாரு. அந்த இடத்துல தான் புஷ்பாவும் பர்வதம்மாவும் பார்த்துக்கிட்டாங்க. பவர் அந்த இடத்த பார்த்ததுமே அவருடைய கண்கள் உறைஞ்சு போய் நின்னுது. அங்க இருந்த சந்தன மரங்கள்லாம் வெட்டப்பட்டு இருந்தது. இது எப்படி சாத்தியமாகும்? இதுக்கு முன்னாடி இந்த காட்டை அழிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் கொல்லப்பட்டிருந்தாங்க. ஆனா இது எப்படி? நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி? நீ இப்போ காங்கன் கிராமத்தில் எல்லா இடத்துலையும் சோதனை பண்ணு. இது கண்டிப்பா அந்த புஷ்பாவோட வேலை தான். சரி. ரவீனா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. பவருக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. அவர் தன்னுடைய பாக்கெட்ல கையை விட்டு தன்னோட போனை வெளியே எடுத்தாரு. அப்புறம் ஒரு கால் பண்ணாரு. சொல்லு, என்ன விஷயம்? அம்ரிந்தர் அண்ணன், காங்கன் காட்டுக்குள்ள இருந்த அந்த நிழல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பர்வதம்மாவை கொன்று அம்மா எந்த பிரச்சனையை ஆரம்பிச்சாங்களோ இப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது நிஜமாவே நல்ல செய்தி தான் பவர். ஏற்கனவே சிண்டிகேட்டில் இருந்த எல்லா மெம்பர்ஸையும் இந்த பிரச்சனையிலேருந்து தூக்கிட்டேன். இன்னும் அந்த புஷ்பா மட்டும்தான் இருக்கான். இந்த புஷ்பாவையும் நாம் நம்மளோட வழியிலிருந்து விளக்கணும். கண்டிப்பாக நீங்கள் கவலையப்படாதீங்கண்ணே. இப்போது நீங்கள் இந்த காங்கன் காட்டுக்குள்ளே இருக்கிற தங்கத்தை எடுக்கிற வேலையை பற்றி மட்டும் யோசிங்க. புஷ்பாவை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் புரியவே மாட்டேங்குது. எப்படி? நீ அதெல்லாம் விடு, முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ இப்போ எங்கே இருக்க? காட்டுக்குள்ளே தான் நிற்கிறேன். என்ன பவர், உடனே அங்கேருந்து வெளியே வந்துடு சீக்கிரம். அண்ணன், எனக்கு எதுவும் ஆகாது. அதை நான் தான் டிசைட் பண்ணுவேன். புஷ்பா பவருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தான். பவர் மெதுவா தன்னோட காதுல இருந்து போனை கீழே இறக்கினாரு. அவர் புஷ்பாவை பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. நானும் அதே தான் யோசித்தேன். சிண்டிகேட்டில் எல்லார் நிலைமையும் மோசமாயிட்டே இருக்கு. ஆனால் அந்த அம்ரிந்தர் சிங் வேலை மட்டும் எப்படி நடக்குதுன்னு நினச்சேன். இப்போ தான் எனக்கு எல்லாம் புரியுது பவர் சிங். பிரீத்தி சிங்கோட பையன் தானே நீ? பவர் உடனே தன்னோட ரிவால்வரை எடுத்தாரு. அப்புறம் புஷ்பாவை ஷூட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனால் புஷ்பா அந்த இடத்த விட்டு நகர்ந்தான். அவர் கையில் இருந்த ரிவால்வரை பறிச்சான். அதை உடைச்சிட்டான். புஷ்பா, நான் ஒரு போலீஸ்காரன்.
அதை யோசிச்சு தான் இது வரைக்கும் நான் உன்னை எதுவும் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் சிண்டிகேட்டில் பெரிய ஆள் ஆகணும்னு நீ நினச்சிட்டு இருக்கன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. எல்லாத்தையும் நீங்களே அடிச்சிட்டு போகணும்னு 2 பேரும் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல? என்ன புஷ்பாக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிங்களா? புஷ்பா ஒரு மரக்கிளையை எடுத்து பவர் மேலே நோக்கி வீசினாரு. பவர் போய் கீழே விழுந்தாரு. அதே இடத்துல ஒரு கயிறு இருந்தது. புஷ்பா அந்த கயிறை பவரோட கழுத்துல சுத்தினான். அப்புறம் அவரை மரத்துல தொங்க விட்டுட்டான். அப்புறம் இந்த சமயத்துல பவரோட ஃபோன் ஆன்லயே இருந்தது. அமர்ந்தர் தன்னுடைய அண்ணனோட குரலை கேட்டாரு. புஷ்பா 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 புஷ்பா. பவர் துடிச்சு செத்து போயிட்டாரு. புஷ்பா கீழே விழுந்திருந்த பவரோட ஃபோனை எடுத்தான். அமரிந்தர், புஷ்பா நீ இன்னைக்கு கண்டிப்பாக செத்துருவ. உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். கத்தாம இரு. நீ என்ன நினச்ச? நீ என்னோட இடத்துக்கே வந்து என்னையே சிண்டிகேட்லேருந்து தூக்கிடுவியா? பாரு, உன் தம்பி என்ன நிலமையில இருக்கான் தெரியுமா? நான் புஷ்பா. இவன் அடங்காதவன் தெரியும்ல. இப்படி சொல்லிட்டு புஷ்பா ஃபோனை வச்சுட்டான். ஆனா ஃபோனை வச்சதும் கரு மேகங்கள் காங்கன் காட்ட அப்படியே சூழ்ந்துக்குச்சு. சூரிய ஒளி ஏதோ அப்படி மறைஞ்சமா இருந்தது. மதிய நேரத்துல இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் காட்டுல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. புஷ்பா புஷ்பா. பாட்டி பாட்டி, பர்வதம்மாவோட முழு பேர் என்னன்னு தெரியுமா? பர்வதம்மாவோட முழு பேர் என்னன்னா பர்வதம்மா புஷ்பா. பர்வதம்மா புஷ்பாவுக்கு பின்னாடி வந்து நின்னுட்டாங்க. அமரிந்தர் தன்னுடைய ரவுடிகளை கூட்டிக்கிட்டு காங்கன் காட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. ஆமா, புஷ்பா அமரிந்தரோட ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாற்றப்படுவாரா, இல்ல பர்வதம்மா தன்னோட புள்ள தவறு செஞ்ச குற்றத்துக்காக கொன்னுடுவாளா? கருமேகங்கள் இது போல மதியத்துல இப்படி இருண்டு போறத பார்த்ததும் பிரீத்திக்கு கொஞ்சம் கவலையாயிடுச்சு. அமரிந்தரோட கேங் மெம்பர் அதே சமயம் பிரீத்தி கிட்ட வந்தான். அவனை பார்த்துட்டு பிரீத்தி அவங்க பேர பிள்ளைங்க கிட்ட சொன்னாங்க. பசங்களா, உள்ள போங்க. 2 பிள்ளைங்களும் பாட்டி சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள போனாங்க. பாட்டி கிட்ட அந்த ஆள் வந்து சேர்ந்தான். என்ன ஆச்சு? எதுக்காக இங்க வந்த? அவன் அவன் கொன்னுட்டான். கொன்னுட்டான். அவனா? யாரு? யார கொன்னுட்டான்? புஷ்பா பவரை கொன்னுட்டான். இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவங்களுக்கு கண் கலங்கிடுச்சு. எந்த இடத்துல புஷ்பா என் பிள்ளைய கொன்னான்? பாஸ் தான் என்ன உங்ககிட்ட அனுப்பி வச்சாரு. உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னாரு. புஷ்பாவை கொல்றதுக்கு அது உதவியா இருக்குன்னு சொன்னாரு. இல்லைன்னா பர்வதம்மாவை இது கொல்லுமா? பிரீத்தி வாசல்ல இருந்து வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே கட்டிலுக்கு அடியில வச்சிருந்த ஒரு பெட்டிய அவங்க எடுத்தாங்க. அந்த பெட்டிக்கு மேல எலுமிச்சப்பழம், மிளகா, அப்புறம் கயிறால கட்டி இருந்தது. அந்த பெட்டி மேல அவங்க கைய வச்சாங்க. அப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ மந்திரத்தை சொன்னாங்க. அவங்க அந்த பெட்டியை திறந்தாங்க. அந்த பெட்டியில அதே பிஸ்டால் இருந்தது. அது அவங்க பர்வதம்மாவை கொலை பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்டது. அவங்க அந்த பிஸ்டாலை எடுத்தாங்க. அதை அமரேந்தரோட கையாள் கிட்ட கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க கிட்ட சொன்னாங்க, இந்த பிஸ்டாலை எடுத்துட்டு போ, என்னுடைய புள்ள அமரேந்தர் கையில கொடு. அப்புறம் அவங்க கிட்ட சொல்லு, இந்த பிஸ்டால்ல தான் பர்வதம்மாவை சுட்டு கொன்னாங்கன்னு. சரிங்கம்மா. நீ முன்னாடி போனா பின்னாடியே வரேன். பிரீத்தி கிட்ட துப்பாக்கியை வாங்கிக்கிட்டு அமரேந்திரோட கேங்காலு பைக்கில் போய் உக்காந்தான். அப்புறம் காங்கன் காட்டை நோக்கி புறப்பட்டு போனான். அப்புறம் இன்னொரு பக்கம் காங்கன் காடு முழுக்க இருட்டாயிடுச்சு. அந்த காட்டில் புஷ்பா தனியாக நின்றுட்டு இருந்தான். அப்புறம் பர்வதம்மாவோட குரல் அந்த காட்டில் எதிரொலிச்சிட்டு இருந்தது. புஷ்பா புஷ்பா. என் பேரை மட்டும்தான் சொல்லிட்டே இருக்க போறியா? இனி நான் யாரையும் பார்த்து பயப்பட போகிறதில்ல. சிங்கத்தோட புள்ள புஷ்பா. எங்கே இருக்க? என் முன்னாடி வா. அப்புறம் போன தடவை என்னை ஏன் விட்டேன்றதை பற்றி சொல்லு. பர்வதம்மா புஷ்பாவை தன்னுடைய ஒரு கையால் தூக்கின போது புஷ்பா தன்னுடைய பேர் என்னன்னு சொன்னான். அப்போதான் பர்வதம்மாவுக்கு தெரிஞ்சது அவன் அவளோட பையனு. பர்வதம்மாவோட கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிச்சது. பர்வதம்மா புஷ்பாவை விட்டுட்டாங்க. அப்புறம் அந்த காட்டில் அவங்க மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் புஷ்பா காட்டில் சந்தன மரங்களை கடத்தினான். அதுக்கப்புறம் பர்வதம்மாவோட ஆத்மா அவனை தடுக்கவே இல்லை. புஷ்பா அன்னைக்கு கேட்ட கேள்வியையே மறுபடியும் பர்வதம்மாவோட ஆத்மா கிட்ட கேட்க ஆரம்பிச்சான். என்னாச்சு? ஏன் உன் கண்ணில் கண்ணீர் வந்ததுன்றதை பற்றி சொல்லு. நீ எதுக்காக என்னை விட்டுட்டு போன? அப்பதான் பர்வதம்மாவோட குரல் அந்த காட்டுல எதிர் ஒலிச்சது.
நீ என்னோட புள்ளதான் புஷ்பா. என்னோட மகனே, எந்த காட்டை காப்பாத்துறதுக்காக உன்னுடைய அம்மா தான் உயிரை விட்டாலோ, இன்னைக்கு அதே காட்டுக்கு உன்னால ஆபத்து ஏற்பட்டிருக்கு. எனக்கு அம்மாலாம் இல்லை. நீ சொல்கிறத நான் ஏன் நம்பணும் சொல்லு. பர்வதம்மா புஷ்பாவுக்கு பின்னாடி வந்து நின்னாங்க. அப்புறம் பின்னாடி இருந்து அவனுடைய கண்களை மூடினாங்க. அவனுக்கு அவனுடைய கடந்த காலம் தெரிஞ்சது. பர்வதம்மா அவனுக்கு காட்டினாங்க, அதாவது எப்படி பிரீத்தி கேங் இறக்கமே இல்லாம எப்படி கொலை பண்ணாங்கன்னு. பர்வதம்மா தான் அவனுடைய அம்மான்னு புஷ்பாவுக்கு தெரிஞ்ச உடனே அவனுடைய கண்கள்லயும் கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அப்புறம் அவன் அழ ஆரம்பிச்சான். மா மா என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இன்னொரு பக்கம் அமரேந்தர் காங்கன் காட்டை நோக்கி வந்துகிட்டு இருந்தான். அமரேந்தர் தன்னுடைய டிரைவர் கிட்ட என்ன சொன்னானா, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரம் தானே, நம்ம கிட்ட வந்துட்டோம் பாஸ். சீக்கிரமாக போங்க, இல்லை உங்கள் எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன். எனக்கு அந்த புஷ்பாவோட பணம் வேணும். அவன் என்னோட தம்பியே கொண்டுட்டான்ல, என்னோட தம்பியை. பாஸ், அந்த காங்கன் காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஆத்மா இருக்கு. நாம் கர்ஜாமா கிராமத்தை கடந்த உடனேயே இங்கே மதியான நேரத்தில் கூட இப்போ பார்க்க ராத்திரி மாதிரி இருக்கே. எனக்கு ஏதோ தப்பாக தோணுது பாஸ், கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே புஷ்பா வேற இருக்கான். உனக்கு எப்போ பயமாக இருக்கும்னா, நான் உன்னோட 2 கண்ணையும் நோண்டி அதை வச்சு கோலி ஆடினா தான் உனக்கு பயமாக இருக்கும். அப்புறம் உன் 2 காதையும் வெட்டி உன் வாயில் வச்சு அழுத்திடுவேன். அப்புறம் உன்னோட கழுத்தையும் அறுத்துருவேன். சொல்லு, காங்கன் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு இப்போ பயமாக இருக்கா? இல்லை பாஸ், நான் உங்கள் கூடவே வருவேனே. நான் எப்போவுமே உங்கள் கூடவே தான் இருப்பேன். பர்வதம்மா தன்னுடைய உண்மையான உருவத்துல புஷ்பாவுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. கண்ணா, நீ எவ்வளோ பெரிய ஆளாயிட்ட. எந்த நிலைமையில நான் உன்னை இங்கே விட்டுட்டு போனேனோ, நான் ரொம்ப பயந்துட்டேன். நீ என்ன ஆவியோன்னு பயந்துட்டேன். என்னுடைய மரணத்தை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. உன்னை நினச்சி நான் எந்த அளவுக்கு அழுதுட்டு இருந்தேன்னு தெரியுமா என்னுடைய மகனே? அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. நீங்கள் இந்த காட்டை காப்பாற்றுறதுக்காக உங்கள் உயிரையே கொடுத்துருக்கீங்க. யார் உங்கள் உயிரை எடுத்தாங்களோ, இப்போ நானும் அந்த மோசமானவங்கள மாதிரி இருக்கேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா. என்னைக்கு அந்த பிரீத்தி என்ன கொன்னாலோ அன்னையிலேருந்து நான் இந்த காங்கன் காட்டை பாதுகாத்துக்கிட்டு வரேன். ஆனால் என்னுடைய சக்தி காங்கன் காட்டோட எல்லை வரைக்கும் தான் பிரதிபலிக்கும். நல்ல கவனமாக பாரு, நான் உனக்கு காட்ட போகிறத. பர்வதம்மாவோட ஆத்மா மறுபடியும் அந்த பயங்கரமான உருவத்துக்கு வந்துட்டாங்க. இந்த காடு அழாது, ஆனால் இதுங்களுக்கும் வலி கஷ்டம் எல்லாம் இருக்கு. இந்த காடு விலங்குகளோட இருப்பிடம். அப்புறம் இயற்கை தான் நமக்கு மூச்சு விடுறதுக்கு உதவி பண்ணுது. காட்டில் இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் வெட்டுறதுனால எத்தனை மிருகங்களுக்கு தான் வாழ்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு தெரியுமா புஷ்பா? அப்படி யாராவது உன்னோட வீட்டுக்கு வந்து உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா உனக்கு எப்படி இருக்கும்? புஷ்பா அவங்க அம்மா கேட்ட கேள்விகளுக்கு பதில சொன்னான். அம்மா, இதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிற காடுகள் எல்லாத்தையும் நானே கவனமாக பார்த்துக்கிறேன். யாரையும் ஒரு சந்தன மரத்தை கூட வெட்ட விடவே மாட்டேம்மா. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும் புஷ்பா. என்னுடைய இந்த காட்டோட பலம் உனக்குள்ள வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோ, இந்த காடு தான் உன்னுடைய சக்தி. முடியாதுன்னு சொல்ற இந்த காட்டோட பேசுற வார்த்தை நீ இந்த காட்டோட பாதுகாவலன். மறையும் போது பர்வதம்மா தன்னுடைய கையை புஷ்பாவோட தலையில வச்சாங்க. அம்மா, வேண்டாம்மா. ரொம்ப கவனமா இரு புஷ்பா, நான் உன் கூட எப்பவும் இருப்பேன். புஷ்பாவோட கண்களில் கண்ணீர் நிறைஞ்சிருந்தது. பர்வதம்மாவோட ஆத்மாவுக்கு முக்தி கிடைச்சது. அதே இடத்துல பவரோட பணம் மரத்தில் தொங்கிக்கிட்டு இருந்தது. அமரிந்தரும் அவனுடைய கேங்கும் காங்கன் காட்டுக்கிட்ட நெருங்கிடுச்சு. என் தம்பியை பற்றின விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிட்டியா? ஆமாம் பாஸ், அம்மா இந்த பிஸ்டலை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அமரிந்தர் அந்த பிஸ்தாலை தன்னோட கையில் வாங்கினான். இது ஒரு சாதாரண பிஸ்டல். நான் ஆட்டோமேட்டிக் கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு புஷ்பா இங்கேருந்து கண்டிப்பாக தப்பிச்சு போக மாட்டான். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிஸ்டலை வச்சு தான் அவங்க பர்வதம்மாவை கொன்னாங்களாம். ஒருவேளை இதனால அந்த பர்வதம்மாவோட ஆத்மாவுக்கு பயம் இருக்கலாம். சரி வாங்க, உள்ள போகலாம். அமரிந்தரும் அவனுடைய கேங்கும் காங்கன் காட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சது. அம்மா, நான் இனிமே இந்த காடை பாதுகாப்பேன். இன்னையிலிருந்து யாராலையும் இங்கேருந்து ஒரு சின்ன சந்தனக்கட்டையை கூட திருட முடியாது. ஆனால் நீங்கள் மட்டும் எப்பவும் என் கூடவே இருங்க. எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேம்மா. பண்ணு, எல்லாத்தையும் சரி பண்ணு. நீ என்னோட தம்பியையே கொன்னுட்டல்ல புஷ்பா. அமரிந்தர் அவனை கொன்னுட்டான்.
பாஸ் அவன் செத்துட்டான். சரி வாங்க போகலாம், இல்லைன்னா போலீஸ் வந்துடுவாங்க. அமிர்தனும் அவனுடைய கேங்கும் திரும்பி போக ஆரம்பிச்சாங்க. புஷ்பா பெணமா மாறிட்டான். அப்பதான் ஒரு பூ காயப்பட்ட அவன் முகத்து மேல வந்து விழுந்தது. அப்புறம் மறைஞ்சிடுச்சு. மறுபடியும் ஒரு முறை புஷ்பா எழுந்தான். அதுவும் அவன் ஒரு பயங்கரமான உருவத்துல. அவனுடைய கழுத்துல எலுமிச்சை மாலை இருந்தது. முகத்துல பயங்கரமான சிரிப்பு இருந்தது. அமிர்தனும் அவனோட கேங்கும் பின்னாடி திரும்பி பார்த்தாங்க. அப்புறம் புஷ்பாவை இந்த நிலையில பார்த்துட்டு நடுநடுங்க ஆரம்பிச்சாங்க. புஷ்பான்ற பேரை கேட்டு ஃப்ளவர்னு நினச்சியா? இது ஃபயரும் இல்லை, நான் வைல்டு ஃபயரு. புஷ்பா அந்த கேங் மெம்பர்ஸை கொல்ல ஆரம்பிச்சான். அடுத்தடுத்து ஒருத்தரையா கொல்ல ஆரம்பிச்சான். அமிர்தர் அவங்க அம்மா கொடுத்த பிஸ்தாலை எடுத்தான். அப்புறம் அதை புஷ்பா மேலே குறி வச்சான். புஷ்பா, உன்னோட சாவு என் கையில தான். இந்த பிஸ்தால் ரொம்ப விசேஷமா பர்வதம்மாவோட ஆத்மாவை கொல்றதுக்காக தாந்திரிகர்களோட பிரீத்தி சேர்ந்து அந்த பிஸ்தாலை உருவாக்கினா. இந்த பிஸ்தால் புஷ்பாவை கொல்ல முடியும். அமிர்தர் பிஸ்தாலில் புஷ்பாவை குறி வச்சான். அப்புறம் ஷூட் பண்ணுறதுக்காக தயாரானா. அப்போ புஷ்பா அமிர்தரோட கழுத்தை பிடிச்சி தூக்க ஆரம்பிச்சான். அப்புறம் அவனுடைய தலையை உடல்ல இருந்து தனியாக்கிட்டான். அதுக்கப்புறம் காட்டில் இருந்து யாரும் சந்தன மரத்தையோ அப்புறமா டீஃபாரஸ்டேஷனும் செய்யறதில்ல. ஏன்னா இப்போ அந்த காட்டில் புஷ்பாவோட ராஜ்யம் நடந்தது. புஷ்பா, புஷ்பராஜ், இவன் அடங்காதவன்.